ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 21 புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு என் இருதயத்தில். 119 சங்கீதம் 10-11 வசனங்கள் சொல்லுகிறது, என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தருடைய வார்த்தைகளை எப்போதும் நம் இருதயத்தில் நிறுத்தி வைப்பதுடன் வாழ்க்கையில் அவற்றை செயல்படுத்தவும் வேண்டும். அநேகருடைய இருதயத்தில் கசப்புகளும் வைராக்கியங்களும் குடியிருக்கின்றன. ஆனால் யார் யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வசனத்தின்படி செய்ய தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்ததாயிருக்கும். இன்றைக்கான தலைப்பு வசனம் 119 சங்கீதத்தில் இடம்பெற்றுள்ளது. வேதத்திலுள்ள எல்லா அதிகாரங்களிலும் 119 சங்கீதமே அதிகமான வசனங்களை உள்ளடக்கியதாகும். ஒவ்வொரு வசனமும் வேதத்தின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த 119 சங்கீதத்தை வேத பாரகனாகிய எஸ்ரா எழுதியிருக்கக்கூடும் என்கிறார்கள். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியன் என்று எஸ்ராவை குறித்து வேதம் சொல்லுகிறது. எஸ்ரா 7 அதிகாரம் 10-11 வசனங்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை வேத புத்தகத்திலே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இது மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் ஈவாகும். வேதத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்வீர்களா? அதை பொன்னிலும் பசும்பொன்னிலும் விரும்பத்தக்கதாக ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதாய் சுவைக்கிறீர்களா? கர்த்தருடைய வாக்கு உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் பாவத்துக்கு விலகி இருப்பீர்கள். அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கும்போது விசுவாசத்துடன் விளங்குவீர்கள். அவருடைய வார்த்தைகள் உங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கும். 119 சங்கீதம் 105 வசனம். இன்று உலகம் முழுவதிலும் உள்ள பல நாடுகளை கவனித்து பாருங்கள். எந்தெந்த நாடுகள் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை உயர்த்தினதோ அந்தந்த நாடுகளெல்லாம் உயர்ந்திருக்கின்றன. எந்தெந்த நாடுகள் கர்த்தரையும் வேதத்தையும் மறந்தனவோ அவைகள் பின்னால் தள்ளப்பட்டிருக்கின்றன. விக்டோரியா மகாராணி வேத புத்தகத்தை உயர்த்தி இந்த வேத புத்தகமே எங்களுடைய தேசத்தின் மேன்மைக்கு காரணம் என்று முழங்கியதை கர்த்தர் கேட்டு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை ஆசீர்வதித்தார். அவர்கள் உலகத்தின் பெரும்பகுதியை ஆண்டார்கள். தேவப்பிள்ளைகளே, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மேன்மை அடைவீர்களாக. இன்றைய நினைவிற்கு 119 சங்கீதம் 1-3 வசனம் முடிய, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை யாத்ராகமம் 1, 2 மற்றும் 3 அதிகாரங்கள். மாலை மத்தேயு 14 அதிகாரம் 1-21 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம்.
கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வார்த்தையை கவனமாய் கைக்கொள்ளுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.